பிள்ளைகளை தள்ளி விடுறான், பிள்ளைகள் விழுந்து இறந்து போயிருது. இந்த கடும் பற்றோட இருக்கும்போது அந்த பற்றின் காரணமாக அந்த இயல்பானது இயற்கையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தலைக்கு ஏறிய காமம் தவறான காமம். தலையில ஒருத்தருக்கு பால் உணர்வு சிந்தனை அதிகமா ஏறி நின்றுட்டு அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நம்ம சில நேரங்கள்ல ரொம்ப உயர்வா நினைப்போம். அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் பெரிய ஆளு, நான் நிறைய தெரிஞ்சவன், நான் படிச்சவன், எனக்கு நிறைய தெரியும், ஆன்மீகத்துல நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம உயர்வாக நினைச்சிருப்போம். அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அடுத்தது தாழ்வு மனப்பான்மை. ஐயோ என்னால முடியாது, எனக்கு அழகு இல்லை, எனக்கு உடல்ல வலிமை இல்லை, எனக்கு எதுவுமே சரியா வராது அப்படின்னு சொல்லி இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது அது உளவியல் சிக்கலுக்கு ஆட்பட்டு அந்த சிக்கலின் காரணமாக நம்ம பஞ்சமா பாதகங்களை செய்து இயமத்திலிருந்து விலகுவோம். அடுத்தது வஞ்சம் என்ற ஒரு தன்மை. நமக்கு யாராவது எதுவும் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எப்படியாவது திருப்பி செஞ்சிடணுங்கிற ஒரு வகையான உளவியல் நோய் தான் அது. நமக்கு யாராவது என்னைக்கோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அதே தப்ப நம்ம அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு மனசுக்குள்ள நீண்ட நாளா நினைச்சிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அது பேர் வஞ்சம். ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதை குறிப்பிட்ட காலம் கழித்து திருப்பி நம்ம அவங்ககிட்ட கொடுத்து அந்த உயிரையும் கஷ்டப்படுத்துறோம் பாத்தீங்களா. இதுவும் நம்மளை அறியாமல் பழி வாங்க வேண்டும் என்ற அதீத வேகம் இருக்கும் பாத்தீங்களா. அது வஞ்சம் என்ற ஒரு கேரக்டராக இருக்கிறது. இந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம அறியாமல் நம்ம பஞ்சமா பாதகங்களை செய்வோம். கொலை, களவு, கள், காமம், பொய் என்ற இந்த பஞ்சமா பாதகங்களை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு சில காரணங்கள் அமைந்து விடுகின்றன. அந்த காரணங்கள் தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் உணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 கேரக்டர்ஸ் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம ஒழுக்கத்துல நீட்டித்து இருக்க முடியாது. அப்போ இந்த ஒழுக்கத்துல நம்ம நீட்டித்து இருக்க வேண்டும் என்றால் நம்ம இயமத்தில் பெசகாமல் இருக்க வேண்டும். அதை வைராகியமாக கடைபிடிக்கணும். இந்த இயமத்தை நம்ம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வைராகியமா நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுதான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய மன ஒருமைப்பாட்டுல வரும். இப்ப இயமத்துல ஆரம்பிக்கிறவன் சமாதியில முடிக்கணும். சமாதியில ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகணும்னா அடிப்படையில ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தில் மிகச் சிறந்தவனாக இருக்கும் போது மட்டுமே அவனால் உயர்ந்த அனுபவமான சமாதி அனுபவத்தை எல்லாம் பெற முடியும். இப்ப நம்ம பார்த்தது இயமம். இன்னும் இந்த கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கு பாத்தீங்களா. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் உணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 தீய குணங்கள் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் பஞ்சமா பாதங்களை நமக்கு செய்ய தோணுது. அப்போ இந்த எதிர்மறையான குணங்களுக்கு நேரா நம்ம நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேராசை அப்படிங்கிறத நம்ம சாட்டிஸ்பேஷனான ஒரு மைண்ட், நிறை மனமாக மாற்றணும். எல்லாத்துலயும் நம்ம திருப்தி பட வேண்டும். அந்த நிறை மனம் என்பது ரொம்ப முக்கியம். சினம் என்பதை சகிப்புத்தன்மைய மூலமாக வெல்ல வேண்டும். சில நேரங்களில், சில இடங்களில், சில மனிதர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சகித்து கொண்டு பொறுமையா இருக்கணும். அப்போ சினம் என்பதை சகிப்புத்தன்மையின் மூலமாக வெல்ல வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா கடும் பற்று அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட். நம்ம பொருள் மேல அதிகமான பற்றோட இருப்போம். இந்த பற்றை குறைப்பதற்கு நம்ம ஈகை செய்து பழக வேண்டும். நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அப்பதான் நமக்கு அந்த அட்டாச்மெண்ட், பொருள் பற்று குறையும். நம்மை சுத்தி எக்கச்சக்கமான மக்கள் கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு நம்மளால் இயன்ற ஒன்றை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஈகை. நிறைய ஈகை பண்ணணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். தன்னுடைய குடும்பத்துக்கு போக உபரியா இருக்கிறத நிறைய மக்களுக்கு செய்து அந்த மக்களும் அந்த ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான் ஈகை. அந்த ஈகையை நம்ம செய்யணும். அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத சமநிலை அப்படிங்கிற ஒரு நிலையோட நம்ம ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பிறந்த அனைவரும் சமம். அவருடைய உணர்வு, உணர்ச்சி, சூழ்நிலை, பருவநிலை, மரபு காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாட்டோட இருக்கிறோம். பட் இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களும் எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்கணும். அனைத்தையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் உயர்ந்தோரும் இல்லை, தாழ்ந்தோரும் இல்லை, அனைவரும் சமம் என்ற அந்த கொள்கையின் மூலமாக நம்முடைய உயர்வு தாழ்வு மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக முறையற்ற பால் உணர்வை கற்பு நெறியின் மூலமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு மட்டும் கற்பு, ஆணுக்கு கிடையாதுங்க. கற்புதனை இருபாலருக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதியார் சொல்றது போல ஆண் பெண் இருவருக்கும் கற்பு நிலை தவறாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா ஒரு ராயல்ட்டியா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கற்பு நிலை. அந்த கற்பு நிலையை நாம் போற்ற வேண்டும். அப்பதான் முறையற்ற பால் உணர்வு நமக்கு வராது. வஞ்சம் என்ற பழிவாங்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்குன்னா மன்னிப்பு என்ற ஒரு உயர்ந்த குணத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல தவறு செய்யாதவர்களே கிடையாது.
சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது எல்லோருமே ஒரு வகையான குற்றவாளிகள் தான். அப்போ அந்த குற்றங்கள் நம்மளை அறியாமல் செய்யணும். வேண்டுமென்றே தவறு செய்கிறது அந்த கேட்டகரி நான் பேசல. நம்மை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னித்து இந்த உலகத்துல நம்ம நடந்து கொண்டோம் என்றால், இந்த பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கான இந்த 6 குணங்களும் நல்ல குணங்களால் மாற்றப்படுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சமா பாதகங்களை செய்யாமல் இயமத்தில் நாம் நிலைத்து நிற்போம். இயமத்தில் ஒருவன் நிலைத்து நிற்கும் போது அவனை அறியாமலே ஆன்மீகத்தில் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு உண்மையிலே ஆன்மீகம் என்பது கைகூடும். மற்ற யாரும் நான் எல்லாம் செய்வேன், எப்பவும் மாதிரி இருப்பேன், எல்லா தப்பும் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், எனக்கு ஆன்மீகம் வரணும், அமைதி வரணும், சூட்சுமமான அனுபவம் வரணும்னா ஒன்றுமே வராது. ஆகவே இயமத்தில் ஒழுக்கமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே ஆன்மீகம் என்பது முதல் பரிசாக முதல் அடி எடுத்து வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.